ஹலோ எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஓகே, பாஸ்தா நான் அவிச்சு வச்சிட்டேன். இப்போ அது தேவை பண்ணலன்னா அவிச்ச பாஸ்தாவில் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து அவிக்கும் போது பண்ணணும். அவிச்சு முடிச்சப்போ பண்ணணும், அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அது கொஞ்சம் ஆற வச்சு எடுக்கணும். கொஞ்சம் வார்மான பாலாக இருக்கணும், ரொம்ப சூடாகக்கூடாது. சீஸ் க்யூப்ஸ், கிரேட்டர் சீஸ், இது வந்து கிரேட்டர் சீஸ், அதாவது துருவி போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஒரிகானோ, இது மைதா மாவு. நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு மிஸ் பண்ணியிருப்பேன், அதுதான் பட்டர். அன்சால்டட் பட்டர் வந்து பெட்டர். இது பாருங்க, கொடுத்ததுக்கெல்லாம் பட்டர்னு அன்சால்ட் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி. மற்ற எந்த ரெசிபி போட்டால் அதான் வரும், அன்சால்ட் பட்டர் தான் வரும் ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு. பட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து சால்ட் பட்டர் தான். ஏன்னா இப்போ வந்து அன்சால்ட் பட்டர் எடுத்து கிடைக்காது. அன்சால்ட் பட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது தேடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடும். அவ்வளோ செய்யணும்னா யாருக்கும் செய்யவே தோணாது. ஆனால் நம்ம வந்து சால்ட் அடி போட்டுக்கலாம். பட் இதனால இன்னொரு சேஞ்ச் பண்ண வேண்டியது, அந்த சேஞ்ச் நான் போட்டேன் ரெசிபி இல்லை. நம்ம செய்ய நார்மலாக ChatGPT மாதிரி இது வந்து பார்க்குற இல்லை பேர் என்ன, இந்த ரெசிபியில் ஒரு சேஞ்ச் வரும். ஸோ இது பட்டர் ஊருக்கு வெயிட் பண்ணணும். சார் நான் உருக்கிக்கோங்க. உருகினதுக்கப்புறம் மொத்த பட்டர் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு மைதா மாவு இருக்கா, மைதா மாவு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதுக்கு அது பூராத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக. அந்த மைதா மாவோட பட்டர் மைதா மாவோட கலந்து வந்துட்டு லம்ஸ் வரக்கூடாது. லம்ஸ் வச்சுனால பிரச்சனையே. லம்ஸ் தான் நம்மளோட எதிரியே. இதில் இப்போ லம்ஸ் வந்தால் விட்டுலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் விட்டுலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்லாம் லம்ஸ் வந்து விடவே கூடாது. நம்ம வந்து இது மோன் பார்த்தீங்கன்னா இப்போ பட்டரோட பச்சை வாசனையும் மைதாவோட பச்சை வாசனையும் தெரியும். அது ரெண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மாதிரி அதில் குக் பண்ணணும். இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வச்சுக்கலாம். இல்லை பட்டர் திரும்பி சால்ட் ஆகி அப்புறம் பிரச்சனை வரும். நீங்கள் மைதா மாவு எவ்வளோ போடுறீங்க, பால் எவ்வளோ போடுறீங்க அப்படின்னா ஒயிட்னஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே மைதா மாவும் பால் சேர்த்துக்கோங்க. பட் முக்கிய விஷயம் என்னன்னா, மைதா மாவு பால் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் மைதா மாவு இல்லை, இல்லை நான் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், பட் ஒயிட் சாஸ் பால் சாப்பிட்ணும், அதை மாவு தோணுச்சுன்னா நீங்கள் மைதா மாவு பதிலாக கார்ன்ஸ்டார்ச் சேர்க்கக்கூடாது. ரெண்டுத்தோட காம்பனன்ஸும் ரெண்டு ஒரே மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டுத்துக்கும். அதில் கெமிக்கல் காம்பனன்ஸை பேசிக்கிட்டு இருக்காது. இன்னும் கார்ன்ஸ்டார்ச் அதே தான். கார்ன்ல இங்கே இருக்க சோள மாவு தான். இப்போ வந்து இது வறுத்துக்கோங்க. இது நம்ம வந்து கேசரிக்காகவே வறுப்போம். இப்போ இது பொய்ச்ச பாஸ்தா காசுக்கு வந்து மைதா வரும். வருங்க. சரி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும், கோல்டன் ப்ரௌன் கோல்டு கலரில் இருக்கும். இந்த டைமில் வந்து பால் ஓரளவுக்கு சூடாக இருக்க பால் எடுத்துட்டு இது ஊற்றிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே வாங்க. என்ன சூடு பாருங்க, நம்ம சூடாக கட்டியாகக்கூடாது. ஏன் கட்டியாகுது?
டெம்பரேச்சர் குறைச்சிக்கலாம். சூடாக இருக்கிறதா கட்டியாக நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து டெம்பரேச்சர் குறைச்சிருக்கு. இப்போ பாருங்க ஒரே மெதுவாக பாலில் வந்து லம்ஸ் எல்லாம் கரையணும். ஐயோ பெரிய தேவையில்லாத பெரிய ஊற்றிக்கலாம். கலர் ஜம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கணும். சட்டியில் யாரும் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஏன் இவ்வளோ கொடுக்குறேன்னா இந்த இது வந்து நம்ம வந்து ஒரு சாஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு திக்னஸ் பார்க்க போகிறோம். ஸோ திக்னஸ் ஆக்கும்போது ஆக்கும்போது அந்த திக்னஸ் வரும்போது நம்ம ரொம்ப கம்மியாகிடும் சாஸு. ஸோ இப்போ வந்து இட்டாலியன் ஃபுட்டாக சேர்க்க வேண்டியது ஓரிகானோ மிஸ் பண்ணிங்க. பாஸ்தா இட்டாலியன் ஃபுட், ஏதாச்சும் பாஸ்தா பீஸா தான் இட்டாலியன் ஃபுட்டு. நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் காமனாக பார்க்கலாம். இட்டாலியன் ஃபுட் எல்லாத்தையுமே ஓரிகானோ போடுவாங்க. ஏன்னா ஓரிகானோ வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஓரிகானோ வந்து எந்த இட்டாலியன் ஃபுட்டாக இருந்தாலும், எக்ஸாம்பிள் நீங்கள் பீஸா எடுத்துக்கோங்க. இட்டாலியனா இட்டாலியன் பீஸா தான் பெரிய விஷயம். மற்றெல்லாம் பாஸ்தா எல்லாமே நம்ம சொல்கிறது. பட் இட்டாலியன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பாஸ்தா தான். ஃபேமஸாக இருக்கிறனால பாஸ்தா சொல்லுவாங்க. நீங்கள் அதில் பார்த்தா கூட நம்ம வந்து ஓரிகானோ போடுவோம். நானும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. லம்ஸிங் கிடைக்கணும்னா லம்ஸில்னா அந்த சாஸோட இந்த லம்ஸில்னா தான் சாஸோட டெக்ஸ்டர் வரும். சாஸோட டெக்ஸ்டர் வரும். பண்ணிட்டே வரும். இது வந்து ஒரு சாஸோ டெக்ஸ்டர் வரும். இதுக்காண்டி யூஸ் பண்ணாமல் விஸ்கு வீட்டில் இருந்தால் பெட்டர். விஸ்கில் அதிலே பண்ணிக்கலாம். விஸ்கில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாட கலர் தெரியும் பாரு. உங்களுக்கு வந்து பாலோட கலரே இப்போ தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் பால் கலர்லேயே. இப்போ அந்த வந்து வெள்ளை கலரில் இருக்காது, இப்போ அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஷேடுக்கு போயிருக்கும். அதுக்காக வந்து இப்போ நம்ம போட்டு இப்போ பட்டர்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போ அதுக்காக காணும். இது கொஞ்சம் திக்க வச்சு பார்த்தீங்களா. இங்கே வரைக்கும் ஊற்றின பால், பட் வந்து வெயிட் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பால் அதிகமாக. இப்போ நம்ம சால்ட் பட்டர் போட்டதுனால
இங்கே சேஞ்சு வழக்கமாக சொல்லலாம். சால்ட் பட்டர் போடுறதுக்குறோம் மஞ்சள் பட்டர் போட்டு நிறைய கப்போ சொல்லுவாங்க. நம்ம சால்ட் பட்டர் இங்கே போட்டுருப்போம், அதனால சால்ட் கம்மியாக போடாமீங்கன்னா அப்புறம் டேஸ்ட் இருக்கும், உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ பாஸ்டா டேஸ்ட் வைக்கப்படுது, இது சாஸ்னால தான் பாஸ்தாக்கு டேஸ்ட்டு. லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா? இது சொல்லுங்க. அரௌண்ட் 2 o'clock மதியானம். இன்னும் மதியானம் செய்றீங்க. பாஸ்தா எப்போ சாப்பிட முடியாது. அப்புறம் மிக்ஸ் பண்ண முட்டை என்ன இப்போ சிக்கேச்சு பார்த்தீங்களா? இப்போ மிக்ஸ் பண்ண முட்டை என்ன பிரச்சனைனா அடிப்படி காமிச்சோம். அடி பிடிச்சக்கப்ப சாப்பிடாம இல்லை உலகத்தில் எவ்வளோ நடக்கும். இப்போ அந்த லம்ஸே பிரச்சனை. தண்ணி குடிக்கிற கேப்பில் லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோன்னா லம்ஸ் வைக்கிது சீஸ் எடுத்துக்குவோம். நான் யூஸ் பண்ணது அமுல் சீஸு. அமுலில் ஹெரிட்டேஜ் நீங்கள் கடை இருக்குது, ஹெரிட்டேஜ் கடை வச்சு எடுத்துக்கோங்க. கடையில் சீஸு, க்யூப் சீஸு, ஸ்லைஸ் சீஸு, பால் எல்லாம் ஹெரிட்டேஜ் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஆவின் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி. இதோட ஆவினை விட எனக்கு என்னமோ எனக்கு பர்சனல் எனக்கு என்னமோ ஹெரிட்டேஜ் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி. ஏன் எனக்கு ஒரு கிரேட் எடுத்து சீஸ் துருவியில் ஒரு கியூப் சீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க, நான் அப்படின்னா பெரிய வதந்துருக்கோம். அதனால் நான் ஒரு கியூப் ஃபுல்லாக இதில் போடுறேன். இன்னொரு கியூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில். இப்போ அரிசியில் முடிக்கும் போது போடுறது. இப்படி கம்மியாக செய்கிறீங்க, ஒருத்தருக்கு 2 பேர் செய்கிறீங்கன்னா இந்த கியூப் வந்து பாதி கியூபே போதும். கியூப் சீஸ் எந்த கியூப் சீஸாக இருந்தாலும் பாதி கியூப் போதும். ஸோ நீங்கள் ஹெரிட்டேஜ் வாங்கி டேக் பண்ணி பாருங்கள். ஹெரிட்டேஜ் நல்லா இருக்கும்னு எனக்கு என்னோட ஒப்பீனியன் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கான்ட்ரவர்ஷியல் ஆகலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து ஹெரிட்டேஜ் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரிட்ஜ் வந்து ஏர் ட்ரான்ஸ்ஃபர்னால இது வந்து பிரியுது, இல்லை பிரியாது. இதை கிரேட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு சின்ன கிரேட் பண்ணிடுவோம். மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை உள்ளே போடுறேன், அது பிரச்சனை. இப்போ நீங்கள் இப்போ எது பிச்சு போட்டுக்கலாமே கேட்டிங்கன்னா, பிச்சு போட்டிங்கன்னா நமக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இப்போ வந்து ஆடும் இப்போ அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அந்த கடையில் இப்போ நீங்கள் குட்டாய் ஹோட்டல் போகிறீங்க, இல்லைன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட, இப்போ எங்கள் வீட்டு அணையப்பட்டில் இருக்குது, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இது இருக்குது ஃபியூல் பார்னு ஒரு கடை இருக்குது, அங்கே வைப்பாங்க. அங்கே இருக்குது அதே ஒயிட் சாஸ் ஸ்மெல்லோட இப்போ ரொம்ப பிடிச்ச ஸ்மெல். சீஸ் உரிக்கும் நல்லா இருக்கும் சீஸு. மற்ற சீஸ் ஆனால் பட்டு இப்போ நான் சொல்ல போகிறது ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் இது, அதனால 2 போட்டுருப்பேன் நினைக்கிறேன். பாஸ்தா வந்து வளர்ந்துடாமல் குக் பண்ணி முடிச்சதுமே குக் பண்ணுறது கூட ஃபுல் குக் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் குழஞ்சிடாமல் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் குக் பண்ணி முடிச்சு நீங்கள் எடுத்ததுமே லைக் அந்த குக் பண்ணி எடுத்ததுமே அதில் கோல்டு வாட்ரு, நார்மல் டெம்பரேச்சர் வாட்டரை ஊற்றிடுங்க. அதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் இது தரும்,
குக் பண்ணுற ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஓவர் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது அவங்க அந்த திக்காக தெரியும் உங்களுக்கு, மிக்ஸாக தெரியும். ஸோ அதை ஆட விட்டுருங்க. ரொம்ப வேலை விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த சுடு சாஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் ப்ளஸ் லைட்டாக கட்டி கட்டியாக வந்துடும். கொஞ்சம் கூலி விட்டுருங்க. கடைசியில் அந்த பாஸை மிக்ஸ் பண்ணுற வீடு வந்து காணோம், கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து வீடியோவில் இருக்காது. நான் இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எடிட் பண்ணும்போது தான் செக் பண்ணேன், இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் இல்லை, சாஸை வந்து ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதை வந்து பாஸ்தாவை தூக்கி அந்த சாஸ் பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாஸ் நிறையா போட்டுக்கோங்க, கம்மியாக போட்டுறாதீங்க, அப்புறம் சாஸ் டேஸ்ட் தெரியாது. ஓகே, இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல்.